ஹலோ கைஸ், சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. இந்த ஷோ படம் எப்படி இருக்குது, இதில் எந்த படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருக்கிற எசக்கி கார்வானன் அப்படிங்கிற ஒரு டெபியூ டேரக்டர் இயக்கிய பரமசிவன் ஃபாத்திமா அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம விமல் அவர் வந்து நடிச்சிருக்காரு, யூனிவர்சல் ஸ்டார் விமல் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தப்பலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு கான்ட்ரவர்சிக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு படம், ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக சொல்லலாம். நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அளவுக்கான ஐடியா வந்து கிடச்சிருக்கும் இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணவக்குலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது இல்லையா, அதை பற்றி பேசின படங்கள் நிறையா வந்து தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. அப்படி இருந்தாலும் இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கொலையை பேஸ் பண்ண கான்செப்ட் தான். ஆனால் இது ஜாதிக்குள்ளே நடக்காமல் அதோட கொஞ்சம் பெரிய வட்டமான மதத்துக்குள்ளே நடக்கிற ஒரு ஆணவக்குலை, வேறு மதங்களுக்குள்ளே நடக்கிற ஆணவக்குலை பிரச்சனைகள், அதை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. இது ஒரு ஹாரர் படம், அதாவது இது ஒரு பேய் படம் அப்படிங்கிறத டைரக்டரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ப்ரெஸ் மீட்டில். அப்படிங்கிறனால இது ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஊர் இருக்குது, அதாவது முழுசாக ஹிந்துக்கள் மட்டும் வாழ்ந்த ஒரு ஊர். அங்கே இந்த சர்ச்சு கட்டுறாங்க. ஃபாரினர்ஸ் வந்து ஆக்கிரமிச்சிருக்கும்போது ஒரு சர்ச்சு வந்து கட்டுறாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சினால் நிறைய பேர் வந்து கிறிஸ்டின்ஸாக மாற்றப்படுறாங்க. அவங்களுக்கு அங்கே வேலை இருக்குது, அவங்களுக்கு அங்கே ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கிது. அப்படிங்கும்போது பாதி பேர் கிறிஸ்டின்ஸாக மாறுறாங்க, இன்னும் சில பேர் வந்து முஸ்லீம்ஸாக மாறுறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஊர் வந்து மூணாக பிரியுது. அதில் முக்கியமான 2 ஊர் தான் வந்து நம்ம சுப்பிரமணியபுரமும் அப்புறம் யாக்கோபுரம் அப்படிங்கிற அந்த கிறிஸ்டின் ஊரும். இந்த 2 ஊருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதனால இறந்து போகிற ஒரு கப்பிள், அந்த கப்பிள் வந்து பேயா வந்து எப்படி பழி வாங்குறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த விஷயத்த எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. என்ன இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விமல் அண்ணாவும் அப்புறம் நம்ம தேவி, அவங்க 2 பேருமே வந்து ஒரு கப்பலாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் 2 பேர், அதாவது இன்னும் ஒரு முஸ்லீம் பாயும் ஒரு கிறிஸ்டின் பொண்ணு, அவங்க ஒரு கப்பலாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க 4 பேரில் யார் 2 பேர் உண்மையான கப்பல், யார் 2 பேர் பேய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எனக்கு ஃபஸ்ட் ஆஃபில் பயங்கர த்ரில்லாக காட்டியிருந்துச்சு. ஏன்னா இவங்க 2 பேரையுமே வந்து ரியல் கப்பல், இவங்க 2 பேரும் ஆக்சுவலான ஒரு ஆட்கள், அவங்க தான் கொலை பண்ணுறாங்க. இல்லையே, நம்ம ட்ரெய்லரில் பேய் படம் மாதிரி பார்த்தோமே, இதில் யார் பேய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங் வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பராக எழுதியிருந்தாங்க. எனக்கு அந்த இடம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்துச்சு. முக்கியமாக அந்த ஃபஸ்ட் ஆஃப் பயங்கர பேக்கடாக சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில இடங்களில் காமெடி மட்டும் வந்து அந்த இதை என்ன சொல்கிறது, அந்த சீன் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு காமெடி வந்து கொஞ்சம் அதை சொதப்பின மாதிரி பட்டுச்சு, அந்த போலீஸ்காரருக்குள்ளே நடக்கிற ஒரு காமெடி. மற்றபடி MS பாஸ்கர் சார் தனியாக ஒரு ட்ராக்கில் வந்து போயிட்டு இருந்தார், சர்ச்சு ஃபாதராக படம் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவரையும் அந்த ஒரு அகோரி ஒருத்தர் இருப்பார், அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க காம்பினேஷன் சீன்ஸ்லாம் உண்மையிலேயே ரசிக்கும்படி இருந்துச்சு. அந்த சீன்லாம் உண்மையாகவே சிரிப்பு வந்துச்சு. அந்த காமெடியெல்லாம் வந்து தனியாக ஒர்க் அவுட் ஆச்சு, சூப்பராக இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் முக்கியமாக நான் சொல்லி ஆக வேண்டியது, நண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடியாரர் கேரக்டர் ஒன்று வந்து இருக்கும். அவரோட கேரக்டர் வச்சு வர எல்லா காமெடியுமே வந்து உண்மையிலே ரசிக்கும்படி இருந்துச்சு. முக்கியமாக அந்த போலீஸ்காரங்களுக்குள்ளே வந்து ஒரு காமெடி வந்து இருக்கும், ஒரு பழைய காமெடியன் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல. அந்த காமெடி மட்டும் கொஞ்சம் படத்து கொட்டாமல் அங்கங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சே தவிர, அந்த இடத்துல எதுவுமே பெருசாக காமெடி ஒர்க் ஆகலை. மற்றபடி இவங்க MS பாஸ்கர் சாரோட ட்ராக்கும் இந்த நண்டுங்கிற கேரக்டரோட ட்ராக்கும் சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக இவங்க சொல்ல வந்திருக்க கதை, அது கிறிஸ்டின் ஊராக இருக்கலாம், ஹிந்து ஊராக இருக்கலாம், 2 பக்கமே, ஏன் அந்த பக்கம் இன்னொரு முஸ்லீம் ஊர் வேறு இருக்குது. இவங்க 3 பேருமே வந்து அந்த ஒரு மத வெறியில் யார் இருந்தாலும் அது தப்பு தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் வந்து சொல்ல வந்திருக்காங்க இந்த படத்தில். அது கரெக்டாக கன்வே ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டவுட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசியில் படம் முடியும் போது அந்த ஃபாதரும் வந்து இந்த ஒரு கோயில் வந்து கட்டியிருக்காங்க, அந்த இறந்து போன 2 பேருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. ஃபாதரும் அங்கே வந்து விபூதியெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படம் முடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல என்ன கன்வே ஆகியிருக்குன்னா, இல்லை எங்கே போனாலும் நீங்கள் வந்து இதுதான், நீங்கள் கன்வெர்ட் ஆகியிருந்தாலும் நீங்கள் வந்து ஹிந்து தான் அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிறத தான் சொல்ல வராங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அரமனசாக தான் இருக்குது. இதை சொல்கிறாங்களா, இல்லை வந்து யாராக இருந்தாலும் அந்த ஒரு வெறிங்கிறது வந்து இருக்கக்கூடாது, அவ்வளோ ஒரு வன்மம் அதெல்லாம் எதுவுமே வச்சக்கூடாது, எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் அந்த இடத்துல கன்ஃபியூஷன் இருக்குது. மற்றபடி மற்ற சீன்ஸ் எல்லாமே காட்டும்போது முழுக்க இது ஒன் சைடடாக இருக்க மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா அந்த பக்கம் யாக்கோபுரத்து சைடும் வந்து கெட்டவங்க 2 பேர் சரிசமமாக பிரிச்சிருக்காங்க. யாக்கோபுரம் சைடும் வந்து ஒரு கெட்டவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் சுப்பிரமணியபுரம் சைடில் இருந்தும் கெட்டவங்க 2 பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது
2 பேருமே மதவெறி பிடிச்சவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பொதுவாக போயிருக்காங்க. எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படிங்கிறத தான் சொல்ல வந்திருக்காங்க. அது படம் ஃபுல்லாக ஓரளவுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த எண்டிங் கிளைமேக்ஸ் தானே நமக்கு இம்பார்ட்டன்ட்டு. கிளைமேக்ஸில் வந்து இந்த சைடு கொஞ்சம் ஏற்றி சொன்ன மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி நிறைய பேத்துக்கு இது ஒரு பெட்டரான கிளைமேக்ஸ், சூப்பரான கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். அப்படி உங்களுக்கு யாருக்கா இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் இருக்குது இல்லையா, அங்கே தான் எனக்கு நெகட்டிவ். ஏன்னா இந்த 2 பேய்ங்க சொன்னேன் இல்லையா, அவங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம சொல்லணும். ஃப்ளாஷ்பேக் சொன்னால் தான் இவங்க எப்படி செத்தாங்க, இவங்க எதுக்காக பழி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இன்டர்மிஷனுக்கு மேலே ஃபுல்லுமே வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போகுது. அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ஓகே சூப்பராக இருக்குது, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் உட்காந்துரும். போக 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 இந்த ஃப்ளாஷ்பேக் எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்காக தோண ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் லேகியாக வந்து ஃபீல் ஆச்சு இந்த ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதில் ஒரு சில சீன்ஸை மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி அந்த ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பட்டுச்சு. ஏன்னா கொஞ்சம் ரொம்பவே லேகியாக ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் மட்டும். ஏன்னா ஒரு கட்டத்தில் நமக்கு எது கதை எது ஃப்ளாஷ்பேக்கு, இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே இருக்கோமா கதைக்குள்ளே இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே வந்துடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கனால ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அது ஃப்ளாஷ்பேக் இது கதை அப்படிங்கிறது வந்து தனியாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மியூசிக், இது வந்து ஒரு பெரிய ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் தெரிஞ்சவர் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அப்படி இல்லைனாலும் ஒரு குவாலிட்டியான மியூசிக் வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு சில பாட்டுலாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த கூல் சுரேஷ் ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுவார் கல்யாணத்தில், அந்த பாட்டு உண்மையிலே ஒரு மாதிரி வைபாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு சீனை வந்து கெடுக்காத அளவுக்கு மியூசிக் எல்லா இடத்துலையும் போய் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் விமல் அண்ணாவோட ஆக்டிங், என்ன சொல்கிறது, ஒவ்வொரு படத்துலேயும் வந்து ஒரு காமெடியனா இல்லை வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரா இல்லை ஒரு வாத்தியாரா அப்படின்னு சொல்லி நிறைய கேரக்டர் வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து ஒரு பேய் விதமான கதாபாத்திரத்தில் வந்து பார்க்குறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவருக்கு பார்க்கும்போது. ஆனால் செட் ஆகியிருக்கு, மனுஷன் வந்து அதை செட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது உண்மையிலே சூப்பராக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு ஒன்று மட்டும் வந்து வச்சுருந்தாங்க. அந்த பாட்டு மட்டும் இந்த படத்துக்கு ஒட்டாமல் தனியாக நின்றுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சாமி பாட்டு மாதிரி ஒன்று வரும். அந்த பாட்டு மட்டும் இந்த படத்தோட எமோஷனுக்கு வந்து ஒட்டாமல் கொஞ்சம் தனியாக நின்றுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் அவ்வளோ எமோஷன் கேரி பண்ண கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த கேரக்டர்ஸை வச்சு. அந்த இடத்துல ஒரு பாட்டு போட்டு அந்த எமோஷனை டக்குன்னு ட்ராப் பண்ணிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் முதல்ல ஆரம்பித்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பாட்டை மட்டும் பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் மாற்றிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. எத்தனை பேத்துக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இந்த படத்தோட ரிவ்யூ. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மெசேஜ் உள்ள ஒரு டீசெண்டான ஒரு படமாக தான் இந்த பரமசிவன் ஃபாத்திமா அப்படிங்கிறது இருக்குது. ஒரு உண்மையிலே ஒரு போல்டான ஒரு மூவ். ஆனால் இந்த படம் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிவிட்டு, இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சரிங்க.